வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இன்றைக்கி வந்து ஒரு பைபிள், அதாவது இன்வெஸ்டர் செய்யக்கூடிய ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு பைபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற புக்கு தான். இது நல்ல ஒரு வெற்றிகரமான முதலீடு செய்வதற்கு ஒரு இது வந்து தேவைப்படுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட் இந்த புக்கில் இருக்க ஐடியாக்களை வைத்து தான் அவர் இன்வெஸ்ட் செய்து இன்றைக்கி உலகத்தினுடைய 4வது பணக்காரராக இருக்கார். அதனால் அந்த புக்குக்கு அதில் இருக்கக்கூடிய 6 முக்கியமான பாயிண்ட்ஸை பார்ப்போம். இது வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற புக்கை வந்து பெஞ்சமின் கிரஹாம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இதனுடைய தமிழ் இது பார்த்திங்கன்னா வெற்றிகரமான முதலீடு செய்பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் அந்த புக்ஸை வந்து அதில் இருக்கிற முக்கியமான 6 பாயிண்ட்ஸை பார்ப்போம். இந்த 6 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து கடைபிடிச்சாவே நீங்கள் வெற்றிகரமான இன்வெஸ்டராகி ஒரு நீண்டகால அடிப்படையில் ஒரு செல்வந்தர் ஆக முடியும். அந்த இன்வெஸ்ட்டு எப்படி செய்வது அப்படிங்கிறது தான் இந்த புக்கு விளக்குது. முதல் பாயிண்ட் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாங்க, முதலில் நஷ்டத்தை தவிருங்கள் அப்படிங்கிறாரு. அதாவது எதாக இருந்தாலும் நம்ம அசல் வந்து நம்மளுக்கு இருக்கணும். இப்போ ஒரு தொழிலை செய்யும் பொழுது நம்ம வந்து அசல் வந்து எந்த டைம்லையும் நஷ்டம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது உதாரணமாக நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நிஃப்டி 50ல் ஒரு 80% அல்லது நிஃப்டி 50 இல்லாத ஒரு 20% பண்ணும் பொழுது எந்த காலத்திலையும் நம்ம அசலை இழக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது எஃப்டி ஆர்டி செய்யும் பொழுது ஒரு நேஷனலைஸ்டு பேங்காக நம்ம இன்வெஸ்ட் செய்யும் பொழுது நம்ம அசல் எந்த சமயத்துலேயும் நம்மளுக்கு நஷ்டம் அடையாது. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ், அதே மாதிரி கோல்டு, அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை நல்ல நம்பகத்தன்மை உள்ள ஏஜெண்ட்டாக பிடிச்சி ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஓனரு அந்த ஈஸியெலாம் செக் பண்ணி வடக்கு கிழக்கு வர மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம வந்து எந்த சமயத்துலையும் அசல் பாதிக்காமல் இருக்கும். அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டு நம்ம செய்யும் பொழுதும் கண்டிப்பாக நம்மளுக்கு அசல் பாதிக்காது. அந்த மாதிரி முதலீடுகளை தான் ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி முதலீடுகளை செய்யும் பொழுது தான் நாம் வந்து நீண்ட கால அடிப்படையில் ஒரு செல்வந்தராக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறத பாருங்கள் என்று கூறுகிறார். அதாவது அந்த வேல்யூ வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்கணும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் கரெக்டாக இருக்கணும். எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பண்ணக்கூடிய தப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஸ்டாக் வந்து கிடுகிடுன்னு மேலே ஏறிட்டு இருக்கோம். அப்போ நம்ம போய் வாங்குவோம். அது வந்து எமோஷன். அந்த மாதிரி எமோஷன்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் மார்க்கெட்டு இறங்கும் பொழுது பயந்து கொண்டு பேனிக் ஆகி எல்லாத்தையும் விட்டு வெளியே வருவது நம்மளுடைய வாடிக்கையாக இருக்குது. அந்த எமோஷனலையும் நீங்கள் தவிர்த்துடணும் என்று ஆசிரியர் கூறுகிறார். பாயிண்ட் நம்பர் 2, முதலீடு சூதாட்டம் எது சிறந்தது அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். அதாவது அதை வந்து ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பெகுலேஷன்னா ட்ரேட் பண்ணுறது. இதை வந்து கூடாது என்று தான் ஆசிரியர் கூறுகிறார். அதாவது நம்ம சூதாட்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் வந்து சில வெற்றிகளை தரும். அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அதே ஒரு மனோவியாதி மாதிரி ஆகி அந்த சூதாட்டத்தில் நம்ம உள்ளார பூந்து நாம் இன்றைக்கி விட்டதை பிடிச்சிருவோன்ட்டு எப்பயுமே விட்டதை பிடிக்கவே முடியாது. நம்ம மனநிலையே சேஞ்ச் ஆகிடும். நம்ம குடும்பமும் பாதிச்சிடும். இறுதி காலத்தில் அந்த சூதாடுறவங்க தற்கொலை என்ற முடிவுக்கு தான் போகணும். ஏன்னா இவங்க எங்கேயாவது கடன் வாங்கி அதை வாங்கி புரட்டி வாங்குவாங்க. மறுபடியும் கடன்காரனை நெருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக தற்கொலைங்கிற முடிவுக்கு தான் போகணும். அதனால் வந்து அந்த சூதாட்டத்தை தவிர்த்துருங்க. நீங்கள் வந்து முதலீடு செய்வது தான் சிறந்தது என்று ஆசிரியர் கூறுகிறார். அதுக்கு அடுத்தது 3வது பாயிண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இதில் வந்து அசட் அலகேஷன் மாதிரி பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வச்சுருக்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபைடு பண்ணுங்கள். ஒவ்வொரு இதில் பண்ணுங்கள். ஒரு 5 வகையான முதலீடாக பிரித்து பண்ணுங்கள். அந்த இதை வந்து வருஷம் ரிவ்யூ பண்ணுங்க என்று கூறுகிறார். நாம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அசட் அலகேஷனுங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும்.
இருந்தாலும் அதை ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். 50 வயதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ், கோல்டு இதில் வந்து ஒரு 40% பண்ணிங்க. ரியல் எஸ்டேட்டில் ஒரு 10% பண்ணால் போதுமானது. 20% ஷேரில் பண்ணால் போதுமானது. 30% மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணால் போதுமானது. 50 வயதுக்குள்ளே இருந்தாங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரிஸ்க் எடுக்க முடியும். உங்களுடைய தைரியமான நிலைமையில் இருக்க முடியும். அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 40% பண்ணிக்கலாம். ஷேர்ஸில் ஒரு 20%, ரியல் எஸ்டேட்டில் ஒரு 20%, எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 10%, இப்படி ஒரு குறைந்த சதவீதமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா நாம் வந்து வயது ஏற ஏற அப்புறம் நம்ம வந்து நார்மலாக அந்த எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் இதில் அதிகப்படுத்திக்கிற மாதிரி வந்துட்டோமா, முதலீடுகள் வந்து சரிசமமாக பிரிக்கப்பட்டு ஒரு முதலீடு ஏறினாலும் இன்னொரு முதலீடு இறங்கும் போது இன்னொரு முதலீடு ஏறும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 24% உங்களுடைய முதலீட்டினுடைய லாபம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே தான் ஆசிரியர் வந்து சொல்கிறாரு, வருஷம் ரிவ்யூ பண்ணுங்க, ஒரே இதில் முதலீடு பண்ணாமல் பிரித்து முதலீடு பண்ணுங்க என்று ஆசிரியர் கூறுகிறார். அதனால் 4வது பாயிண்ட் வந்து நாம் வந்து சும்மா இருந்தாலே பல கோடி லாபம் அப்படின்னு ஆசிரியர் கூறுகிறார். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிடுறோம், பண்ணிவிட்டு அந்த காலத்தை கடத்திக்கிட்டே வரோம். காலத்தை கடத்தும் போது வருஷம் ஒரு தடவை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அது கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அது பெரிய லாபமாக உங்களுக்கு மாறி பெரிய சொத்துக்களாக மாறி பெரிய நிறைய பண வசதி உள்ள ஆளாக நீங்கள் மாறிடுவீங்க என்று ஆசிரியர் கூறுகிறார். அதனால் வாரன் பஃபெட் பார்த்தீங்கன்னா 13 வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். 93 வயசு வரைக்கும் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். அது அவருடைய ஆசிரியரே குருவே இவர் தான். அதனால் நாமளும் அதே மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணிவிட்டு நாம் பாட்டு அமைதியாக இருந்தாவே போதும், நம்ம காலத்தை கடத்தினா போதும். காலம்தான் நம்மளுக்கு பதில் சொல்லும். காலத்தை கடத்த நம்ம 5 வருடம் 10 வருடம் 20 வருடம் கழிக்கும் போது முதல்ல 5 வருடத்தில் ஒரு லாபம் வரும், 10 வருஷத்தில் ஒரு லாபம் வரும், 20 வருஷம் பார்த்தீங்கன்னா அது பல மடங்கு லாபமாக அப்படி பெருகி வரும். அதுதான் ஆசிரியர் கூறுகிறார். அதனால் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி அதுக்கோசரம் நம்ம காத்திருக்கணும். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறும்போது தான் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குது என்று ஆசிரியர் கூறுகிறார். அது பாயிண்ட் நம்பர் 5. அதாவது 2 வகையான இன்வெஸ்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. டிஃபென்சிவ் இன்வெஸ்டர், என்டர்பிரைசஸ் இன்வெஸ்டர். அதாவது டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய முதலீடு பாதிக்கப்படாத மாதிரி இருப்பாங்க. அதாவது ப்ளூ சிப் ஸ்டாக்கில் பண்ணுவாங்க. அதாவது அதை நிஃப்டி 50 வச்சுக்கலாம். ஒரு 10% மட்டும்தான் அந்த ஸ்மால் கேப்பில் ஒரு நிஃப்டி 50 இல்லாத ப்ளூ சிப் இல்லாத ஸ்டாக்கில் பண்ணுவாங்க என்று ஆசிரியர் கூறுகிறார். அதே மாதிரி எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒரு நிலையான முதலீட்டுகளை கொஞ்சம் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் பண்ணிக்குவாங்க. அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் கொஞ்சம் பண்ணிக்குவாங்க, கோல்டுலேயும் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்டர்பிரைசஸ் இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மால் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டாக்கில். அதே சமயத்தில் பென்னி ஸ்டாக், இந்த 1 ரூபா 2 ரூபா ஸ்டாக்குங்களை வாங்குவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து இப்போ நிறைய ரிஸ்க்குகளை எடுக்கிறதுக்கு துணிஞ்சு பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எந்த வகையான இன்வெஸ்டருங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க என்று ஆசிரியர் கூறுகிறார். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் பாயிண்ட் நம்பர் 6, இது வந்து ஃபீட் தி இன்ஃப்ளேஷன். உங்கள் முதலீடு வந்து பணவீக்கத்தை ஃபீட் செய்யணும் என்று ஆசிரியர் கூறுகிறார். நம்ம நாட்டில் தோராயமாக ஒரு 6% பணவீக்கம் இருக்குது. இந்த பணவீக்கத்தை ஃபீட் பண்ணுற மாதிரி நம்ம முதலீடு இருக்கணும். அதாவது உங்கள் முதலீடு வந்து ஒரு 5ஆக பிரித்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு முதலீடு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 18 to 24% கிடைக்குது. ஒரு நல்ல ஸ்டாக்காக வாங்கி நான் சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷேர்ஸில் ஒரு 24% கிடைக்கும். அதே மாதிரி எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 to 8% தான் கிடைக்கும். கோல்டில் நான் நீண்ட கால அடிப்படையில் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டேன். அதில் ஒரு 6% தான் நம்மளுக்கு 5 to 6% தான் கிடைக்குது.
அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்லேயும் நான் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டேன். 12% மேலே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு அது ஒரு லேண்டினுடைய வேல்யூ ஏறி இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதை மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் பாதி மடங்கு தான் அது லாபம் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி முதலீடுகளை வந்து பணவீக்கத்துக்கு மீறிய முதலீடுகளாக நீங்கள் செய்யும் பொழுது தான் நீங்கள் நீண்டகால அடிப்படையில் செல்வந்தராக முடியும் என்று ஆசிரியர் வலியுறுத்தி கூறுகிறார். எனவே இந்த 6 பாயிண்ட்ஸையும் நீங்கள் கடைபிடிங்க. கண்டிப்பாக நீண்டகால அடிப்படையில் நீங்கள் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள். எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்டு நிறைய சொல்லியிருக்கேன். நல்ல ஃபண்டுங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இன்ஃப்ளேஷனை ஃபீட் பண்ண முடியும். அதே மாதிரி ஷேர்ஸ்லேயும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, மை போர்ட்ஃபோலியோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸு இது மாதிரி முதலீடுகளும் பண்ணுங்கள். கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நீங்கள் காலத்தை கடத்தி நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் அது கண்டிப்பாக நீங்கள் உங்களை செல்வந்தராக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித ஐயப்பாடும் உங்களுக்கு வேணாம். அடுத்த காணொளி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.